ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நான்கரும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 13வது அத்தியாயம். இதில் 23வது ஸ்லோகம்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் சொன்னது, அதாவது அந்த 23க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில ஸ்லோகங்களில் பகவான் சொன்னது, ஆத்மாவும் உடலும் ரொம்ப வேறுபட்டது தான், நேர் எதிரானது தான். ஆனால் எப்படி பல ஜென்மங்களாக இணை பிரியாமல் இருக்குது, அந்த தொடர்பு என்ன, எதனால் அப்படி இருக்குன்றதை பற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ 23வது ஸ்லோகத்திலேருந்து இந்த உடலும் ஆத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பகவான் சொல்ல போகிறாரு. அதில் 23வது ஸ்லோகத்திலேயே தொடக்கத்திலேயே இப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த நன்மையும் பகவான் சொல்லிட்டாரு. திரும்ப பிறக்கவே வேண்டாம், பிறப்பே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ 24வது ஸ்லோகத்திலேருந்து பிரித்து தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் பேச போகிறாரு. இதை தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவுன்றது வேறு எதுவுமே இல்லை, பிரித்து தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது உடல் வேறு ஆத்மா வேறு தான் அப்படின்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த உணர்தல் இல்லையா. அதாவது ஆத்மா வேறு உடல் வேறுன்னு நம்ம வாயால் சொல்லிடலாம், ஆனால் அதை உணரணும் இல்லையா, அதை நிஜமாக நம்ம புரிஞ்சு உணரணுன்றது தான் பகுத்தறிவு. அதை பற்றி தான் 24வது ஸ்லோகத்திலேருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர போகிறோம். தியானேனாத்மனி பஷ்யந்தி கேச்சிதாத்மானமாத்மனா அன்யே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாப்பரே. ஆத்மாவையும் உடலையும் பிரித்து, அதாவது இந்த ஸ்லோகத்திலேயே 2 விதமானவர்களை பற்றி பகவான் சொல்கிறாரு. இப்போ முதல் வரியில் பகவான் சொல்ல போகிறவர் யாரை பற்றி சொல்ல போகிறாருன்னா, ஆத்மாவையும் உடலையும் பிரித்து பார்க்கக்கூடியவர்கள். அப்போ ஆத்மாவை எப்படி கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. பார்க்கக்கூடியவர்னா அந்த உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி, அப்படி உணர்ந்தவர்கள் பற்றி சொல்கிறாரு. அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களாம், தியானேன, அதாவது தியானம்னு சொல்லப்படுற யோகத்தால் தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்னது, அது யோகம்னு பார்த்தா, இப்போ கர்மயோகமோ ஞான யோகமோ பின்பற்றுறவங்க அந்த கர்மயோகத்திலையோ ஞான யோகத்திலையோ தேர்ச்சி பெற்று அதுலேயே உயர்ந்து அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு யோக நிலை, இதுவே முற்றிய பிறகு, அந்த கர்மயோகமோ ஞான யோகமோ முற்றிய பிறகு அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த யோக நிலை, அந்த யோகம்னு சொல்லக்கூடிய அந்த தியானத்தினால ஆத்மனி, உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவை, அதாவது ஜீவாத்மாவை ஆத்மனா பஷ்யந்தி, மனசால் அவங்க பிரித்து பார்க்குறாங்க, உணர்றாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆத்மான்னு இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் வருது. ஆத்மனி அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மானம், ஆத்மாவை ஆத்மனா மனதாலே பஷ்யந்தி பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க, அதாவது கர்மயோகத்திலையோ இல்லை ஞான யோகத்திலையோ ரொம்ப தேர்ச்சி பெற்று அதுவே முற்றிய நிலைக்கு வந்த பிறகு அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த யோக நிலை, அது மூலமாகவே உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை மனசால் பார்க்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்படி இந்த யோக நிலைக்கு வர முடியாதவர்கள் அப்படியும் இருப்பாங்க இல்லையா. அப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன அப்படின்னா, அந்நே, வேறு சிலர் என்ன பண்ணுறாங்களா, சாங்கியேன யோகேன, அதாவது ஞான யோகத்தை முன்னிட்டு கொண்டு இருக்க கர்மயோகத்தால் இந்த நிலையை அடைகிறாங்க. இல்லைன்னா கர்மயோகேன சாப்பரே, கர்மயோகத்தை முன்னிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஞான யோகத்தால் இந்த நிலையை அடைகிறாங்க. அதாவது இந்த உணர்தல் அவங்களுக்கு ஏற்படுது. அதாவது கர்மயோகம் ஞான யோகம்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க அந்த முற்றிய நிலை போன பிறகு யோகத்தாலேயே இந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. அவங்க பகுத்தறிவு, அதாவது பிரித்து பார்க்க முடியுது உடல் வேற ஆத்மா வேறன்றது. அந்த யோக நிலைக்கு வர முடியாதவங்க என்ன செய்கிறாங்க, இதையே கர்மயோகத்தையே செஞ்சுக்கிட்டு ஞான யோகத்தை முன்னிட்டு கர்மயோகத்தை, இல்லைன்னா கர்மயோகத்தை முன்னிட்டு ஞான யோகம் மூலமாகவே இந்த நிலையை அடைகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.